ஹாய் வெல்கம் டு தியாஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரி வ்ளாக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். பட் வந்து டின்னர் வ்ளாக். இன்றைக்கி வந்து டின்னருக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அண்ட் என்ன நான் செய்ய போகிறேன், எப்படி செய்ய போகிறேன், வித் பாப்பாவோட எப்படி சேர்ந்து செய்ய போகிறேன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து சப்பாத்தியும் சில்லி சிக்கனும். ஸோ சப்பாத்தி எல்லாமே நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. சிக்கன் இங்கே மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே ஓரளவுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இனி லைட்டாக நம்ம சில்லி சிக்கன் வந்து அந்த சாஸ் ரெடி பண்ணி சிக்கன் வந்து அதில் போடணும், ஃப்ரை பண்ணி அதில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் நம்மளுக்கு இன்றைக்கி வேலை. அண்ட் சப்பாத்தி போடணும். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளுங்க. பட் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு தம்ஸ் அப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அண்ட் அப்கமிங்கில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக தானே சொல்லலை. ஸோ எனக்கு அந்தளவுக்கு ஐடியா இல்லை. பட் உங்களுக்கு என்ன மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ் என்ன எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு நான் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமைக்கவே ஆரம்பிக்கலாம், ஆனாலும் எப்படி வேர்த்தூத்தி இருக்கேன் பாருங்கள். எப்படி தான் நான் சமைச்சு முடிக்க போகிறேனே தெரியலை. இன்றைக்கி ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தாங்க, சப்பாத்தி சில்லி சிக்கன் தான் செய்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சப்பாத்திக்கு தேவையான அந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சு சைடில் வச்சிடலாம். ஒரு ஈரத்துணி போட்டு எப்போவுமே வச்சிங்கன்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டக்குன்னு அந்த அவுட்டர் சர்ஃபேஸ்லாம் ரஃப் ஆகாது. அண்ட் அந்த சைடில் வச்சுட்டு இப்போ சிக்கன் நான் சில்லி சிக்கனுக்கு மேரினேஷன் பண்ணுறேன். அது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேரினேஷன் பண்ணி அப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் ஹவர்ஸ் சாக் பண்ண வச்சுட்டு தான் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம அந்த சோஸில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு மேரினேஷன் தேவை. அதுக்கு என்னென்ன போடணும்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த சிக்கன் எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, போனும் இருக்கணும், வித்தவுட் போனும் இருக்கணும். ஸோ மிக்சடாக எடுத்துக்கணும். பிளெயின் போன்லெஸ்ஸும் எடுத்துக்கக்கூடாது, பிளெயின் போன் பீஸும் எடுத்துக்கக்கூடாது. அந்த மாதிரி கலந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்து இந்த மாதிரி பீசஸில் கட் பண்ணி, சின்ன பீஸே போதும், ரொம்ப பெரிய பீஸ் வேணாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்குது பார்த்தீங்களா, இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில். ஸோ இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர் அண்ட் கொஞ்சோண்டு சால்ட்டு ப்ளஸ் வந்து சோயா சாஸ், இத்தனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. நான் அப்ளை காட்டின கன்சிஸ்டன்சி. ஸோ அது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் சோக் ஆகிக்கிட்டு அங்கே மாற்றி வச்சுருங்க. அண்ட் இதுக்கு சோஸுக்கு தேவையான அளவுக்கு என்னென்னு நம்ம இப்போ சொல்கிறேன். அதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். ஒரு கேப்சிகம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில், 2 பச்சை மிளகா காரத்துக்கு, அண்ட் இஞ்சி பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். இவ்வளோதான் தேவை. அண்ட் சோயா சாஸ், அப்புறம் டொமேட்டோ கெச்சப் அண்ட் சால்ட்டு, கார்ன்ஃப்ளவர், இவ்வளோ போதும். ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ப்ராசஸிங் காட்டுறேன். இதுலேயே ப்ராசஸ் அதோட என்னென்னு. நம்ம ஸ்டார்டிங்கில் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அது வந்து இப்போ 1 பை 1 பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இது அதோட கரெக்டான பதம். இப்படி தான் இருக்கும். இந்த சிக்கன் ப்ளெயினாக சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். இப்படி 1 பை 1 எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். மாவும் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, கரெக்டாக அந்த சிக்கனில் கோட் ஆகிருக்கணும். ஸோ அது வந்து நீங்கள் எப்பவுமே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாஸ் சில்லி சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, இஞ்சி பூண்டு அப்புறம் பச்சை மிளகா இது நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா இந்த மாதிரி ஒரு அரை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி சேர்த்து நல்லா அந்த ஜிஞ்சர் கார்லிக் வந்து அந்த ஆயிலே ஃப்ரை ஆகணும். ஒரு ஸ்மெல் வரும், சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லு. ஸோ அந்த ஸ்மெல் வரும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஒனியன் வந்து இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் 2 ஒனியன் கட் பண்ணி சேர்த்துக்கணும். அது நல்லா கண்ணாடி பதத்தில் வரும்போது கேப்சிகம், ஒரு கேப்சிகம் இந்த மாதிரி க்யூப் மாதிரி ஷேப் கட் பண்ணி சேர்த்துக்கணும். இது எல்லாமே பண்ணுறதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு தான், லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணால் அந்த மாதிரி சைனீஸ் ரெசிபீஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது கலருக்காண்டி நான் வந்து காஷ்மீரி சில்லியை ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த ரெட்டிஷ் கலர், அவ்வளோதான். அது கூட வந்து அந்த ஸ்பைசினஸ்க்காண்டி இனியும் கொஞ்சம் பெப்பர் தூள் ப்ளஸ் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது இப்படி இருக்குங்க, இந்த மாதிரி கண்ணாடி பதம் வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது கூட டொமேட்டோ கெச்சப், எனக்கு வந்து எல்லாமே கையளவு தான். ஸோ அதனால் எனக்கு இந்த அளவு தான் தெரியும். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி தேவையோ அது அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டொமேட்டோ கெச்சப் அண்ட் சோயா சாஸ் ஆட் பண்ணி அதுவும் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 வாட்டி இப்படியே வதக்கி விட்ருங்க. அவ்வளோதான், இப்படி வரணும். கை எடுக்காமல் வதக்கணுங்க. ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குறோம், அதனால் சொன்னேன். அண்ட் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே பொரிச்சு சொல்லியா இந்த சிக்கன் அதில் ஆட் பண்ணிக்கணும்.
இந்த மாவு நம்ம ஒரு பேட்டரில் தானே மிக்ஸ் பண்ணி சிக்கன் பொரிச்சிருக்கோம். அந்த அந்த மாவு இதில் சிக்கனில் ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த சிக்கன் கூட சேரும், இந்த சாஸ் கூட சேரும்போது ஒரு டிஃப்ரெண்டான கிளேசிங் எஃபெக்ட்டு ப்ளஸ் வந்து அந்த ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டு, அது ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சர் தரும். இப்போ வந்து நம்ம வந்து சிக்கனெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு, வெங்காயம் கேப்சிகம் கூட. இப்போ அது கூட என்ன சேர்த்துருக்கோன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நல்லா வாட்டரில் டைல்யூட் பண்ணி வச்சுருக்கோம். அதே இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். இப்போ இப்படி இருக்குங்க. எனக்கு ஸ்பைசினஸ் கொஞ்சம் பத்தலை, ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் பெப்பர் நான் சேர்த்து ஒரு ஹை ஃப்ளேமில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் திக்காக ஆரம்பிக்கும், சோஸ் கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி செசமி சீட்ஸ் வந்து ஒயிட் செசமி சீட்ஸ் ஆட் பண்ணணும். செசமி சீட்ஸ்னால் தெரியாதவங்களாக இருந்தால் நான் என்னென்னு சொல்கிறேன், ஒன்றும் கிடையாது. எள் இருக்குது பார்த்தீங்களா, எள் 3 விதம். ஒன்று வந்து பிளாக்கு, மெரூனு அண்டு இந்த மாதிரி ஒயிட்டு. ஸோ ஒயிட் செசமி சீட்ஸ் தான் எப்போவுமே இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட், அந்த சைனீஸ் டிஷ்க்கு எல்லாமே அவங்க ஆட் பண்ணிப்பாங்க ஜாஸ்தி. இப்போ வந்து எனக்கு சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு சைடில். ஸோ அதை முடிச்சுட்டு வந்து நான் சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பாப்பா வச்சுக்கிட்டு சப்பாத்தி போட ஆரம்பிச்சுட்டு அவள் ஒரு சைடு மாவை வச்சு விளையாடிக்கிட்டே இருந்தால், நான் ஒரு சைடு சப்பாத்தி போட்டேன். சிறகடிக்க ஆசை சீரியல் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஃபேவரெட். நைட் ஆச்சுன்னா உட்காந்துருவோம். எங்கே இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் அந்த 9 மணிக்கு மேக்ஸிமம் வர பார்ப்பாங்க. ஏன்னா சீரியல் சிறகடிக்க ஆசை, ஆஹா கல்யாணம், அந்த 2 சீரியலும். அண்ட் இப்போ ஆல்மோஸ்ட் நான் எல்லா சீரியலுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் 10 o'clock அதுலேருந்து 10:30 முத்தழகு சீரியல்லேருந்து எல்லாமே நான் பார்க்குறேன். இப்போது அது ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. அது பார்க்காட்டே நம்மளுக்கு கொஞ்சம் அப்செட்டாக இருக்க மாதிரி ஆயிடுச்சு. நான் பார்க்கும்போது நல்லா இருக்கேன்னா. அதுக்கப்புறம் சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன். 1 by 1 நான் போட ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே சப்பாத்தியும் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நான் போடுவேன். டக்குன்னு போட்டு எடுத்துருவேன். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படியே போட்டு எடுத்து நம்ம ஹாட் பேக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு வச்சுட்டேன்னா கொஞ்சம் ஹவர்ஸ்க்கே நிற்கும், நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அண்ட் சப்பாத்தி பிசையும் போது நான் நிறையா டிப்ஸ் சொல்லித்தரேன், எப்படி நல்லா சாஃப்டாக இருக்கணும். பால் ஊற்றி பிசைங்க. ஆனால் பால் ஊற்றினீங்க சப்பாத்தி 2 நாளைக்கெல்லாம் மிச்சம் வந்தால் கூட வச்சு சாப்பிட முடியாது, கெட்டு போயிடும். ஒரு ஸ்பூன் கீ கூட ஊற்றிக்கலாம், ஒரு ஸ்பூன் பட்டர் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். அண்ட் எப்போவுமே நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஈர துணியில் வச்சு நல்லா கவர் பண்ணி வைங்க. அதுனா சப்பாத்தியோட அவுட்டர் சர்ஃபேஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஃபைனலாக எல்லா சப்பாத்தியும் சுட்டு முடிச்சாச்சு. எங்கள் வீட்டில் டைனிங் டேபிளெல்லாம் இல்லைங்க. பட் நான் வந்து ஆல்மோஸ்ட் லவ் பண்ணுறது எப்படின்னா, எனக்கு கீழே உட்காந்து நல்லா சம்பளங்கால் போட்டு இல்லாட்டி நல்லா காலை நீட்டி உட்காந்து சாப்பிடணுங்க. எனக்கு எப்போவுமே அதுதான் பிடிக்கும். அண்ட் நான் இதில் ஒரு ஷார்ட் காட்ட மறந்துட்டேன். நான் ஒரு கிளாஸ் கட்டஞ்சாயம் 2 கிளாஸ் கட்டஞ்சாயம் வச்சேன். ஏன்னா எனக்கு கட்டஞ்சாயம் இல்லைன்னா ஒன்றுமே இறங்க. அந்த மாதிரி சப்பாத்திக்கெல்லாம் நான் கட்டஞ்சாயம் வேணும். ஸோ ஹஸ்பண்டும் இப்போ குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என் கூட சேர்ந்து கட்டஞ்சாயா. நான் ஒரு கிளாஸ், ஹஸ்பண்ட் ஒரு கிளாஸ் குடிச்சிருவோம். இப்போ டெய்லியும் நைட்டு இப்போல்லாம் அதில் தான் குடிப்போம். அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி ஃபுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சப்பாத்தி ஐட்டம்ஸ், கொஞ்சம் தண்ணி தவிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம், சப்பாத்திக்கெலாம் நல்லா தண்ணி தவிக்கும். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது மறக்காமல் நாங்கள் குடிச்சுப்போம். அது சப்பாத்தி சில்லி சிக்கன் சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. நாட் ஃபார் த வீடியோ. பாப்பாவுக்கு நான் ஃபஸ்ட்டே ஊட்டிட்டு, அவளுக்கு ஊட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் எப்போயா இருந்தாலுமே நான் சாப்பிடுவேன். அப்புறம் தியாப்பாவும் சாப்பிட்டுட்டாங்க. இப்போ வந்து சாப்பிட்டு முடித்தா இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் கழுவணும். அதுதான் பெரிய வேலை. எப்போவுமே நான் நைட்டு கிச்சன் வந்து நீட்டாக டீப் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் தூங்க போவேன். சம்டைம்ஸ் முடியல, ஹெல்த் இஷ்யூனா மட்டும்தான் அப்படியே விட்டுருவேன். ஆனால் மேக்ஸிமம் வந்து நான் எப்போவுமே முடிச்சிருவேன். ஏன்னா அப்போ தான் மறுநாள் வந்து கிச்சன் கொஞ்சம் பார்க்கவும் நல்லாயிருக்கும், ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். குக்கிங் வந்து கொஞ்சம் ப்ளசண்ட்டாக நடக்கும். ஸோ அதனால் ஃபைனலாக எல்லா பாத்திரத்தையும் நான் கழுவி முடிச்சிட்டேன். இவ்வளோதாங்க. இப்போ கிச்சன் வந்து சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. இனி அவ்வளோதான். இனி கொஞ்ச நேரம் டிவி பார்த்து நான் கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு தூங்கிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.